ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, நான் உன் மேலே எவ்வளவோ பாசம் வச்சிருக்கேன். இருந்தாலும் அதெல்லாம் புரிஞ்சிக்காம உன்னை வெறுத்து ஒதுக்கினவங்க கிட்டேயே பாசத்தை ஏன் எதிர்பார்க்கிறேன்னு எனக்கு இன்னும் புரியலை. உன் மேலே வெறுப்பு காட்டுறவங்க கிட்ட விலகி நின்று நீ என்கிட்ட வந்தா நான் உனக்கு இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை நீக்குவேன். உன் கெட்ட கர்ம வினைகளால் ஏற்படுற பெரிய ஆபத்துக்களை எல்லாம் நான் நிச்சயம் நீக்குவேன். உன்னோட நெருங்கிய இரத்த உறவு ஒன்று உன் முன்னாடி சிரித்து பேசிக்கிட்டு பின்னாடி நின்று உன்னை பற்றி அவதூறாக பேசிக்கிட்டு முணுமுணுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி நாடகம் ஆடுற குணம் கொண்டவங்களால உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. உன் வேலையில் நீ முழு ஈடுபாடோட கவனம் செலுத்தினா தேவையில்லாதது தானே விலகி போயிடும். நீ யாருக்கு வேணும்னாலும் ஓடி போய் உதவி செய்தாலும் உனக்கு யாரும் உதவி செய்ய முன் வரப்போவதில்லை. இது உன்னோட கர்ம வினை, நீ அனுபவிச்சு தான் ஆகணும். அதுக்காக நான் உன்னை அப்படியே விட்டுடுவேன்னு நினச்சியா? நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி வாய்ந்த பிள்ளை. அதுவும் எனக்கு பிடிச்ச என்னோட பிரியமான சாய்ப்பிள்ளை. உன்னை விட்டு போன பொய்யான உறவுகள் முன்னாடி நீ கம்பீரமாக வாழ வேணாமா? அதுக்கு பல முறை நீ செய்து கொண்டிருக்கும் வேலையை முயற்சி செய்ய வேண்டாமா? ஆம், தொடர்ந்து செய்து கொண்டே இரு. வெற்றி இறுதியும் இல்லை, தோல்வி முடிவும் இல்லை. தொடர்வதன் துணிவே பெரிது. எனவே தொடர்ந்து கொண்டே இரு உனது முயற்சியை. ஓடும் நதியைப் போல ஒரு நாள் வெற்றி கிட்டும் என்ற சந்தோஷத்துடன் உற்சாகத்துடன் முதல்ல தன்னை யார் மாற்றிக்கொள்ள தயாராக இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய தகுதி இருக்குன்றத புரிஞ்சுக்க. உன்னை நீ சில விஷயங்களில் நீ மாற்றி தான் ஆகணும். ஏற்கனவே நான் கூறியபடி சில விஷயங்களில் நீ மாற்றி வந்தாலும் இன்னும் சில விஷயங்களில் உனக்கு புரியறது இல்லை. நல்லது கெட்டது உனக்கு இன்னமும் தெரிய வர மாட்டேங்குது. இன்னும் சில சமயங்களில் கெட்டவங்க கிட்டேயே போய் பேசிக்கிட்டு தான் இருக்க. அப்படி உனக்கு கெட்டவங்க யாருன்னு அடையாளம் தெரியலன்னா நான் தான் உனக்கு அடையாளம் காட்டுறேனே. நீ சுதாரிச்சுக்க வேண்டாமா? அப்படி நீ மீறி பேசினாலும் உனக்கு துன்பம் தான் வருங்கிறத நான் தான் உனக்கு பாடம் புகட்டுறேனே. நீ ஏன் அதை புரிஞ்சிக்க மறுக்கிற? நான் சொல்கிற ஒவ்வொரு ஆலோசனையும் அலட்சியம் காட்டாத. மற்ற எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்கிறவங்க தன்னோட வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு பக்தியால் முன்னேறினவங்க உனக்கு நல்லவங்களாக இருப்பாங்களான்னா கேள்விக்குறி தான். அதனால் புரிஞ்சு செயல்படு. இதை மீறி நீ சந்தோஷமாக பேசினா இந்த வாழ்க்கை உனக்கு மீண்டும் ஏற்கனவே நடந்த மாதிரி பாடம் புகட்ட ஆரம்பிச்சிடும். புரிஞ்சுதா? நீ எப்பவுமே என்ன மட்டும் நினை, அது போதும். உனக்கு வேண்டியது தானா நீ தேடாமலேயே உன்னை தேடி வந்து சேரும். இந்த பிரபஞ்சம் உன்னை தானாகவே வழி நடத்தி செல்லும். உன் ஆசையை உன் சாயப்பா நிச்சயம் அறிவேன். அதை முழுமையாக நீ ஆசைப்பட்டதுக்கும் மேலே நிறைவேற்றி தருவேன். அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் வச்சுருக்கேன். அந்த நேரம் வர வரைக்கும் நீ பொறுமையாக இருக்கத்தான் செய்யணும். எங்கேயும் எப்பவும் பயப்படாத. இப்போ தான் நீ எனக்கு பிடிச்ச மாதிரி தைரியமான பிள்ளையாக மாறிக்கிட்டு வர. இந்த தைரியத்தை மேன்மேலும் வளர்த்துக்கொள். எல்லாவற்றிலும் துணிந்து செயல்பட. இங்கே யாரும் நல்லவங்க இல்லைன்னு புரிஞ்சிக்க. யாருக்கும் நீ எதுக்காகவும் விளக்கம் சொல்லவும் தேவையும் இல்லை. உன் மனசுக்கு என்ன பட்டதோ அதை செய்.
ஏன்னா நான் தான் உன் மனசுக்குள்ளே இருந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கேனே. அதுக்காக நீ யாரையும் காயப்படுத்தவும் கூடாது. அப்படி நீ யாரையாவது காயப்படுத்திட்டாலும் உடனே என் பாதத்தில் சமர்ப்பணம் செய்து மன்னிப்பு கேட்டுடு. இல்லைன்னா அதுவும் பாவக்கணக்கில் சேர்ந்துரும். உன்னோட பொன்னான ஒவ்வொரு நொடியும் எனக்கு சமர்ப்பணம் செய். எப்பவும் நீ இனி வரும் நாட்கள் என்னிடத்துல நன்றியுடைய பிள்ளையா இருப்ப. உன்னோட பொன்னான ஒவ்வொரு நொடியும் எனக்கு சமர்ப்பணம் செய்து என் பாதத்தில் விழுந்து வணங்கு. நான் உன்னை எல்லா கவலையில் இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக விடுவிப்பேன். நல்லபடியாக போய்கிட்டு இருந்த உன்னோட வாழ்க்கை மெல்ல மெல்ல தானே நீயே தானாக மாயங்கிற பிடியில் மாட்டிக்கிட்ட. அப்போ அதே மாதிரியே மெல்ல மெல்ல இன்னும் 3 மாதம்தான் உன்னோட வாழ்க்கையே தலைகீழாக மாறும். இன்று மார்கழி மாத சிவராத்திரி. இன்றும் உன்னால் முடிந்த நீராலோ பாலாலோ எனக்கு அபிஷேகம் செய்து ஒன்றான 3 வில்வ இலையை என் தலையில் சமர்ப்பணம் செய். என்ன நினைச்சு தியானம் செய். எல்லா பெருந்துயரங்களாலும் அவதையுற்று கொண்டே இருப்பவனோ இது போல செய்து என்ன நினைச்சு தியானம் செய்தா என்னோட முழு அருளால சர்வ நிச்சயமா உன் மனசே அமைதி பெறும் அளவுக்கு நான் நிச்சயம் மாற்றுவேன். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.